உலகின் மிகப்பெரிய தீவாக விளங்கும் கிரீன்லாந்து நாட்டில் கிறிஸ்தவம் கடந்த 300 ஆண்டுகளுக்கும் மேலாக வேரூன்றி உள்ளது. 18ஆம் நூற்றாண்டில் டென்மார்க் லூதரன் மிஷனரிகள் மூலம் கிறிஸ்தவம் பரவிய நிலையில் இன்று கிரீன்லாந்து மக்களின் பெரும்பான்மையினர் கிறிஸ்தவர்களாக உள்ளனர். இந்நாடு டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பிரதேசமாக இருந்தாலும் மத சுதந்திரம் முழுமையாக வழங்கப்படுகிறது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சர்ச் ஆஃப் டென்மார்க் லூதரன் திருச்சபை உடன் இணைந்தவர்களாக இருந்து தாய்மொழியான கிரீன்லாண்டிக் கலால்லிசுத் மொழியில் ஆராதனை நடத்துகின்றனர். இனியூயிட் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களின் பாரம்பரிய கலாச்சாரத்துடன் கிறிஸ்தவ விசுவாசத்தை இணைத்து வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. உலகின் பல பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் பறிப்பு சந்திக்கும் நிலையில் கிரீன்லாந்தில் கிறிஸ்தவர்கள் எந்தவித அச்சுறுத்தலும் இன்றி அமைதியாகவும் சுதந்திரமாகவும் தங்கள் விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். மேலும் 2019ஆம் ஆண்டு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை வாங்க விருப்பம் தெரிவித்த விவகாரம் உலக கவனத்தை ஈர்த்த போதும் அது அரசியல் விவாதமாக மட்டுமே இருந்தது. கிரீன்லாந்தில் வாழும் கிறிஸ்தவர்களின் அமைதியான வாழ்க்கை மற்றும் மத சுதந்திரத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.